ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TCS NQT பத்தி, அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நடத்துற நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த TCS NQT வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு 3 வாட்டி சம்திங் அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி இப்போதான் TCS NQT வந்து பிப்ரவரி நடக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த பிப்ரவரி எக்ஸாம் இருக்கட்டும், நாங்க திருப்பி வந்து மார்ச்ல TCS NQT கண்டக்ட் பண்ண போறோம் இந்த தடவை ஸ்பெஷலா அப்படின்னு TCS சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க போட்டிருக்கு, ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் TCS NQT ஃபார் TCS ஹைரிங். ஸோ TCS ஹைரிங்காக ஸ்பெஷலா இந்த தடவை அடுத்தடுத்த மாசத்துல இந்த மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th March 2021 இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த டெஸ்ட்ல வந்து நீங்க 2019 பேட்சாவோ 2020 பேட்சாவோ இருந்தா நிச்சயமா கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. நீங்க வந்து இந்த டெஸ்ட்ல உட்காந்து அட்டன் பண்ணி ஒரு ஸ்கோர் எடுக்கலாம். இப்போ TCS NQT ஸ்கோர் வச்சு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இதுல வர ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இப்போ வந்து TCS NQTக்கான வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ நீங்க TCS ஜாப்ஸ் போக மிச்சம் நிறைய கார்பரேட் கம்பெனில வர என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்குலாம் TCS NQT ஸ்கோர் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இப்போ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம உட்காந்து பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா 27 பிப்ரவரிக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது ஸ்பெஷல் எடிஷன் பிப்ரவரி மந்த்துக்கான இது முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் மார்ச்சுக்கு நடத்துறதுனால இது ரொம்பவே லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும் இதுல. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா 27 பிப்ரவரி முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வேற என்ன நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, TCS NQTக்கு வந்து வேரியன்ஸ் இருக்கு. அதாவது நார்மல் NQT டெஸ்ட், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி NQT டெஸ்ட்பாங்க, சப்ஜெக்ட் NQT டெஸ்ட்பாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மல் NQT வந்து ஒரு காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் டெஸ்ட்பாங்க. இந்த ஸ்கில்ஸ் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணா மட்டும்தான் இண்டஸ்ட்ரி NQTயோ இல்ல சப்ஜெக்ட் NQT கீழே இருக்க டெஸ்ட்டோ நீங்க உட்கார முடியும். ஸோ இப்போ நடக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நார்மல் பேசிக் லெவல் NQT காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் டெஸ்ட் தான். இதுல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இங்கே இவங்க தெளிவா போட்டிருப்பாங்க பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நான் சொன்னேன்ல இப்போ 3 வேரியன்ட் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த வேரியன்ட்ல ஒன்று நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஆப்வியஸா இப்போ நம்ம பண்ண போறதுல நீங்க இதை செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து பேசிக் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் தான். ஸோ அதனால இந்த அட்டம்ப்ட்ல உங்களால இந்த வேரியண்ட்டை மாற்ற முடியாது. அவங்க பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோர் வந்து 2 இயர்ஸ்க்கு வேலிடா இருக்கும். அதை வச்சு நீங்க கார்பரேட் லெவல் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி பொறுத்து ஒரு ஜாப்க்கு ஒரு இது இருக்கும். ஆனா இந்த NQT ஸ்கோர் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்கு மோஸ்டா. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெக்வஸ்ட் கால் பேக் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, SMS கான்டாக்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுல கான்டாக்ட் பண்ணணுமோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா. அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் அவங்களே இங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா ஒரு சில டவுட்ஸ் வரும்ல. இப்போ ஹூ கேன் அப்ளை ஃபார் TCS நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் அப்படின்றது, இந்த மாதிரி பேசிக்கா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. இங்கே பாத்தீங்கன்னா ஒரு 28 பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இல்ல, இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது புது டவுட் வருது அப்படின்னா மட்டும் நீங்க இந்த இமெயில் மூலமாவோ இல்ல SMS மூலமாவோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எப்படி இந்த TCS NQT ஸ்பெஷல் எடிஷன் மார்ச் 2020க்கு ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுலயும் நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போய் TCS நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்த்தலாம். ஸ்பெஷல் எடிஷன் 10th March கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க லாகின் இருக்கு, லாகின் கிளிக் பண்ணுங்க. என்கிட்ட வந்து ஆல்ரெடி TCS Ion டிஜிட்டல் லேர்னிங் ஹப் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதனால எனக்கு இங்க ஹாய் அந்த மாதிரி போட்டு பேர்லாம் வருது. சப்போஸ் நீங்க புதுசா வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நீங்க உங்க அக்கௌண்ட் இருந்தா இங்கே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நான் சொன்ன மாதிரி புதுசா, அதாவது இப்பதான் TCS Ion டிஜிட்டல் லேர்னிங் ஹப்புக்கே வரீங்க, உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டும் இதுல கிடையாது அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போவீங்க. இந்த பேஜ்ல உங்க நேம் கொடுங்க. நேம் கொடுத்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரீடைப் பண்ணி. அப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஆர் யூ மைனர், அந்த கொஸ்டின் எஸ் ஆர் நோவான்னு அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு இங்க வந்து கேப்சா என்ட்ரி மாதிரி இருக்கும், இதை என்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸை செக் பண்ணி உங்க அக்கௌண்ட் டிஜிட்டல் லேர்னிங் ஹப் TCS Ion டிஜிட்டல் லேர்னிங் ஹப்ல இந்த ஒரு அக்கௌண்ட் உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் என் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் எப்படி அந்த TCS நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட்
மார்ச் 2021 அப்ளை பண்றதுன்றத பார்த்தலாம். வாங்க லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டேன். நீங்களும் உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெஜிஸ்டர் நவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் டிசிஎஸ் நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட். ஸோ இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இங்கே தான் நம்ம எல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே அடிஷனல் கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு சில இது இருக்கு. 60% ஆர் 6 CGPA இருக்கணும் உங்களுக்கு அகாடமிக்ஸ்ல த்ரூ அவுட்டா. அதே மாதிரி எந்த ஆக்டிவ் பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது. உங்க எஜுகேஷன்ல கேப் டியூரேஷன் எவ்வளோ இருக்கலான்றதுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எந்த ஒரு அரியரும் கரண்டா இருக்கவே கூடாது கண்டிப்பா. அது போக இங்க இம்பார்ட்டண்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்டான டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் நீங்க கொடுக்குற மொபைல் நம்பர் மூலமாவோ இல்ல நீங்க கொடுக்குற மெயில் ஐடி மூலமாவோ தான் உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான டீடைல்ஸை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க என்னெல்லாம் டீடைல் இங்க ஃபில் பண்ணுன்றது இருக்கு. உங்களோட பர்சனல் டீடைல் ஃபில் பண்ணிக்கோங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த மாதிரி மொபைல் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். ஸோ எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எஜுகேஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்த அப்புறம் இங்கே தான் உங்களுக்கு டெஸ்ட் டீடைல்ஸ் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே 3 இது இருக்கு பாருங்க. நார்மல் NQT காக்னேட்டிவ் டெஸ்ட், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் தான் அவங்களே வைக்கிறாங்க. ஸோ நம்மளால இப்போ வந்து எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது இங்க. ஸோ நம்ம வந்து இது அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்த எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் செக்ஷன் போங்க. அதுல வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நீங்க இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துருங்க. சிட்டி உங்களுக்கு எந்த சிட்டியோ அந்த சிட்டியை இது பண்ணிக்கோங்க. நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். நமக்கு தமிழ்நாடு TAMI. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சிட்டி உங்களுக்கு சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலமில் இருக்குது, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. இது எக்ஸாம் சென்டர் போய் தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் எந்த இது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ சேலம் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சேலம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலையோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சேலம் பக்கத்தில் நான் சேலம் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ பர்சன் வித் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு அப்லோட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு இந்த கேப்சா இங்கே என்ன பாக்ஸில் வருதோ அதை அப்படியே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸை செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாமே மெயில் மூலமாக வந்துடும். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த TCS நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் ஸ்பெஷல் எடிஷன் மார்ச் 2021 நடக்க போகிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் பற்றி, ஜாப் அப்டேட்ஸ் பற்றி, இன்டர்ன்ஷிப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவை உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க.